ஹாய் வெல்கம் டு இரவி. இன்னைக்கு ஒரு ஹாஃப் சாரி செட்டு பார்க்கலாம். இது வந்து மெட்டீரியலாக எடுத்துட்டு வந்து கொடுத்தது தான். ஸோ இதுதான் அந்த மெட்டீரியலு. இதில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் சாரியும் வந்து அதாவது தாவணியும் வந்துருச்சு. இதுதான் அது நல்லா டார்க் ப்ளூவில் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்த மாதிரி 2 பக்கம் பார்டர் கொடுத்த மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்த அளவு அப்படியே ப்ளீட்ஸ் வச்சிருக்கோம். இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நார்மலாக நம்ம சாரியிலேருந்து கன்வெர்ட் பண்ணுறோன்னா எவ்வளோ ப்ளீட்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது இப்படி பார்த்தாலே பாருங்க, இடுப்பு எவ்வளோ பெருசு தெரியுது இல்லையா? கொஞ்சம் இது வந்து பெரிய பொண்ணு. மேலே ஓகே ப்ளீட் இது நல்லா தெரியுது. பட் கீழே வர வர பார்த்தீங்கன்னா ப்ளீட் தெரியாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு ரீசன் என்னன்னா இந்த மெட்டீரியலோட லென்த்து தான். இது வந்து 3 மீட்டர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் இவங்க பாடிக்கு மினிமம் 5 மீட்டர் இருந்தால் தான் ப்ளீட்ஸ் வந்து நிறைய வரும். ஏன்னா இடுப்பு நல்லா பெரிய இடுப்பு. ஸோ இப்படி தாங்க இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறது, உங்களுக்கு ப்ளீட்ஸ் நிறைய வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சாரீ அதுவும் நல்லா லென்த்தியாக இருக்கிற சாரியாக பார்த்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது அவ்வளோதான். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த பேட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து பேக் ஹூக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல ஒரு வி கட் மாதிரி கொடுத்துருக்கு, வி மாதிரி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது பூ போட்டதுனால உங்களுக்கு பார்க்க தெரியாது. ஸோ வி மாதிரி கொடுத்துருக்கு. கீழே வந்துட்டு இந்த பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு கீழே பிளைன் பீஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரீசன் இதுக்கு மேலே கிளாத்தும் பத்தலை. இன்னொன்று நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது தான் இப்படி தான் வந்து பிளான் பண்ணேன். ஏன்னா ஃபுல்லாகவே பிளைனாக வைக்கிறதா தான் இருந்துச்சு. மெட்டீரியல் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் எனக்கு அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை இல்லை. ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இந்த பேட்டர்னே வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கீழே வந்துட்டு இதே சேம் கலரில் பிளைன் பீஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான், பட் அழகாக இருக்கும். பைப்பிங்கும் கொடுத்துருக்கோம். அந்த ஷேப் நல்லா தெரியணுங்கிறதுனால பைப்பிங் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து லோ நெக்கு தான். இது என்ன கொடுத்துருக்குன்னா ஸ்வீட் ஹார்ட் ஷேப் மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நெக் ஷேப் கொடுத்துருக்கு. கை வந்து எல்போ ஸ்லீவில் மேலே குட்டி பஃப். இது வந்து அந்த பார்டர் இருந்துச்சு இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே வந்து கைக்கு வர மாதிரி அவங்க பீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியலாக எடுக்கிறப்போ பாடி கொஞ்சம் பெருசாக இருக்கிற பொண்ணுங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாரீ எடுத்து கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸும் வந்து இந்த மாதிரி பத்தாமல் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும்னு இல்லை. நமக்கு தேவையான மாதிரியான பேட்டர்ன் வச்சுக்கலாம். ஸ்கர்ட்டுமே நிறைய வந்து ப்ளீட்ஸ் வரும் அழகாக. ஸோ நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணியும் பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.